வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டர்னு ஒரு டூலை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். இதுதான் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டர். ஒரு வண்டியில் வந்து ஏதாவது ஒயரிங்கில் வந்து கட்டாயிருந்தா எந்த இடத்துல கட்டாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வீடியோவில் வந்து ரஃபாக தான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு பேஷன் ப்ரோ வண்டியில் ஒரு எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட், ஒரு ஒயர் தான் கட்டாயிருக்கு. அது எந்த இடத்துல கட்டாயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த மிஷின் வச்சு கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சோம், இது எப்படி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். பார்த்தோன்னா இந்த பேஷன் ப்ரோ பைக் தான் இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகாமல் தான் வந்துச்சு. டிஸ்பிளே எதுவுமே ஆன் ஆகலை. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் பேட்ரி வந்து போயிட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது பேட்ரி மாற்றிட்டு நம்ம கீ ஆன் பண்ணாலும் நமக்கு வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி கீ ஆன் பண்ணி ரெஸ்பான்ஸ் இல்லைனா நம்ம ஃபியூஸ் தான் செக் பண்ணுவோம். நான் 2 ஃபியூஸுமே செக் பண்ணேன். 2 ஃபியூஸுமே வந்து புதுசாக வேறு ஃபியூஸ் போட்டு பார்த்தேன். ஃபியூஸ் போட்டு பார்த்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வந்து ஃபியூஸில் சப்ளை வருது. செக் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த ஃபியூஸில் சப்ளை வருது, அது இந்த பக்கம் வருது. ஆனால் இந்த ஃபியூஸில் சப்ளை வரல. இந்த ஃபியூஸில் வந்து சப்ளை வரல. இது வந்து மெயின் ஃபியூஸு. இந்த ஃபியூஸில் சப்ளை வரல. இதுதான் வந்து லாக் செட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்து வண்டிக்கு போகக்கூடிய ஃபியூஸ் இது. இந்த ஃபியூஸில் வந்து இப்போது சப்ளை வரல. அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, மெயின் ஃபியூஸில் கரண்ட் இருக்குது. இந்த கரண்ட் வந்து லாக் செட்டுக்கு போகுதான் நம்ம முதல்ல செக் பண்ணணும். லாக் செட்டில் பார்த்திங்கன்னா இது லாக் செட்டோட ஒயரு. சாவி ஆன் பண்ணாலும் லாக் செட்டில் லைன் வரலன்னும் போது இந்த ஒயரில் இந்த ரெட் கலர் ஒயர் வந்து சாவிக்கு உள்ளே போகிறது. சாவி ஆன் பண்ணும்போது ரெட்டு வித் பிளாக்கில் கரண்ட் வெளில வரும், டிசி வெளில வரும். இப்போ இந்த ரெட் கலர் ஒயரோட ஆப்போசிட் இந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா லைட் டெஸ்ட் வச்சா லைட் எரியல. டெஸ்ட்டை காட்டு, லைட் எரியல. அப்போது நமக்கு வந்து லாக் செட்டுக்கே வந்து டிசி இன்புட் உள்ளே போகல. நடுவில் எங்கேயோ ஒயர் கட்டாயிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஃபியூஸ்லாம் நல்லா இருக்குது, ஆனால் கட்டாயிருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக ஒயரிங் கிட்ட பிரித்து தான் எப்பவுமே செக் பண்ணுவோம். அது மாதிரி செக் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நம்ம ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டர் இந்த டூலை வச்சு நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த டூல் வந்து நம்ம வாங்கிட்டா கூட இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இதை யூஸ் பண்ணவே முடியாது. எப்படின்னா நம்ம துப்பாக்கி வாங்கிட்டு சுட தெரியாமல் துப்பாக்கி வாங்கி எந்த பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 டிவைஸ் இருக்கும். இது வந்து ஒரு டிவைஸ், இது இன்னொன்று. இதில் ஒரு HW பேட்டரி இருக்கும், இதில் ஒரு HW பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி ரெண்டுமே நல்ல கண்டிஷன்லாம் ஒழுங்காக வேலை செய்யும். இதில் வந்து நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். டோனு ஆஃபு கண்டினியூட்டினா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஒயர் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த ஒரு ஒயரோட 2 எண்டுலேயும் இந்த 2 ஒயரையும் வச்சோன்னா, இதில் இருக்கக்கூடிய 2 ஒயரையும் வச்சோன்னா இதில் வந்து க்ரீன் லைட் எரியும். க்ரீன் லைட் எரிஞ்சுதுன்னா அந்த ஒயர் வந்து கண்டினியூட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ரெண்டு ஒயருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒன்றா வச்சுன்னா க்ரீன் லைட் எரியுதுங்களா, க்ரீன் லைட் எரியுது, எடுத்த உடனே ஆஃப் ஆகிடும். இந்த கண்டினியூட்டியில் க்ரீன் லைட் எரிஞ்சுதுன்னா அந்த 2 ஒயரை வந்து நடுவில் கட் ஆகாமல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம மல்டிமீட்டரில் பஸ்ஸர் சவுண்டு செக் பண்ணோம் பார்த்திங்கன்னா, அதே மெத்தட் தான் இது. கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக இது. அடுத்து நம்ம டோனில் வச்சுட்டு நம்ம ஒயர் எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் கட் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணலாம். அது எப்படி நம்ம செக் பண்ணோன்னா, அந்த ஒயரை வந்து நம்ம நார்மலாக ஒரு தனி ஒயர் எடுத்து போட்டு நம்ம ஈஸி செக் பண்ணுறதுனா பண்ணிடலாம். அதே ஒரு வண்டியில் இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஒரு லாக் செட்லேருந்து வெளியே வரக்கூடிய இன்புட் லைன் செக் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அந்த இன்புட் லைன் வந்து நமக்கு எந்த நெகட்டிவ் கூடவும் ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட ஜாயிண்ட் ஆகிடுதுன்னா இந்த டிவைஸ் வந்து வேலை செய்யாது. இப்போ எப்படி இது உதாரணம் எப்படி சொல்லணும்னா, ஒரு இண்டிகேட்டரோட ஒயர் நம்ம செக் பண்ணுறோம், இண்டிகேட்டரோட பாசிட்டிவ் ஒயர் செக் பண்ணுறோன்னு வச்சுங்க. நம்ம பாசிட்டிவில் அந்த கிளிப்பை மாட்டிட்டு ஒரு பேட்டரியில் கிளிப்பை மாட்டிட்டு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது அந்த இண்டிகேட்டர் பல்பு வழியாக நம்ம நெகட்டிவும் அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கும், அந்த ஒயர் வழியாக நெகட்டிவும் வரும். அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து வேலை செய்யாது. அந்த ஒயர் வந்து தனியாக இருந்தால் மட்டும் தான் வேலை செய்யும். எப்படின்னா, நான் இந்த டிவைஸை செட் பண்ணி காட்டுற மாதிரிங்க. இதை நம்ம டோனில் செட் பண்ணிவிட்டு இந்த 2 கிளிப்பில் எதனா ஒரு கிளிப்பை நம்ம பேட்டரியில் பாசிட்டிவில் மாட்டிக்கலாம். நெகட்டிவில் மட்டும் செக் பண்ணலாம், நம்ம சௌரியம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாட்டிக்கலாம். பாசிட்டிவில் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து லாக் செட்டுக்கு இன்புட் லைன் போகல, அதுதான் ப்ராப்ளம். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த 2 ஃபியூஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். எனக்கு அந்த ஒயர் வந்து நம்ம தனியாக பிரிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒயர் வந்து எதுவும் கூட ஜாயிண்ட் ஆகக்கூடாது. 2 ஃபியூஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த லாக் செட்டுக்கு போகக்கூடிய ஒயர் எதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ரெட் கலர் ஒயர், இது வந்து பேட்டரியிலேருந்து உள்ளே வரும். இது பேட்டரி ஃபியூஸை தாண்டி லாக் செட்டுக்கு போகும். அந்த லாக் செட்டுக்கு போகக்கூடிய ஒயரில் லைட்டாக இன்சுலேட்டர் மட்டும் சீவி எடுத்துடணும். அந்த மாதிரி நம்ம லாக் செட்டுக்கு போகக்கூடிய ஒயரை லைட்டாக இன்சுலேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு அதில் இன்னொரு கிளிப்பை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபியூஸ்லாம் எடுத்துருங்க. ஏன்னா ஃபியூஸ் வந்து ஒன்றோட ஜாயிண்ட் ஆகிருக்கும், நமக்கு வந்து சரியான இது காட்டாது சரியாக நமக்கு. இப்போ நம்ம இந்த டிவைஸ் வந்து ஆன் பண்ணோம். இதை ஆன் பண்ணிட்டு வால்யூம் ஃபுல்லாக வச்சுட்டோன்னா இந்த டிவைஸ் வந்து நமக்கு எங்கே வரைக்கும் அந்த சப்ளை போகுதோ அது வரைக்கும் நமக்கு பீப் சவுண்ட் வரும். இதை மாதிரி தேடிட்டே போகணும். நம்ம ஒயரிங் கிட்டில் தேடிட்டே போகும்போது என்னாச்சுன்னா
இந்த பக்கம் பாருங்கள். இப்போ நமக்கு அந்த ஃபியூஸில் நம்ம கொடுத்த அந்த கனெக்ஷன் வந்து இது மாதிரி ஒயரிங் கட் வழியாக வரும். இது மாதிரி பீக்கில் வரும்போது இந்த இடத்துக்கு மேலே அந்த சவுண்டு வரல, கட் ஆகிடுச்சு, கம்மியாயிடுச்சு. இங்கெல்லாம் சுத்தமாக சவுண்டே வரல. அப்போது இந்த இடத்துல தான் கட் ஆகிடுச்சு சொல்லி என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து சவுண்டு நமக்கு மாறுது. நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஒரு இடத்துல சவுண்டு மாறும்போது என்ன பண்ணால், நான் எங்கேயுமே பிரிக்கல, இந்த இடத்த மட்டும் ஒயரிங்கை பிரித்து பார்த்தா நிறைய ஒயர் வந்து ஜாயிண்டாக இருக்குது. அதாவது இந்த ஒயரிங் கிட்ட எப்படி இருக்குன்னா, இந்த கிளிப்புக்குள்ளார இந்த மாதிரி மாட்டியிருப்பாங்க. இப்படி மாட்டும்போது என்னென்னா, இந்த கிளிப்பில் ரெஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே பாருங்கள், ஒரு ஒயரு, இது 2வது ஒயரு, இது 3வது ஒயரு, இது 4வது ஒயரு, இது 5வது ஒயர். இந்த ஒயருங்க எல்லாமே இந்த ஓரம் இருந்த எல்லா ஒயருமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு. அது 2 ஒயர் மெயின் சப்ளை கட் ஆகிருக்கு. இப்போ நான் இதை இன்சுலேட்டர் எடுத்து நான் சீவி வச்சுருக்கேன். இந்த மெயின் சப்ளை கட் ஆகிருக்கு. இப்போ இந்த டிவைஸ் இருந்தாலும் என்ன பண்ணேன்னா, எங்கே கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் சவுண்டு வந்து ஹெவியாக இருக்கும், இதுக்கு மேலே சவுண்டு வந்து குறைஞ்சிரும். இங்கெல்லாம் சவுண்டே வராது, ஏன்னா இங்கெல்லாம் சப்ளை போகல. இப்போ நான் என்ன பண்ணேன், ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்த மட்டும் பிரித்து அந்த இடத்துல நம்ம ஒயரை கண்டுபிடிச்சிடும். இப்போ இந்த 2 ஒயரை நான் ஜாயின் பண்ணுறேன். சாவி ஆஃபில் தான் ரைட்டு. இந்த 2 ஒயரை நான் சும்மா டம்மியாக ஜாயின் பண்ணிட்டு ஃபியூஸ் போடணும். ரைட், எட்டலப்பா. சரி, ஒரு துண்டு ஒயர் போட்டு ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு 2 ஃபியூஸை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன். ஏன்னா ஃபியூஸ் போட்டால் தான் நமக்கு சப்ளை வரும். ஓகே, ஃபியூஸ் போட்டாச்சு. இன்னொரு மெயின் ஒயர் கட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மீட்டருக்கு போகக்கூடிய மெயின் சப்ளை. இப்போ சாவி ஆன் பண்ணால் சாவி ஆன் ஆகிடுச்சு. நமக்கு ஹார்ன், இண்டிகேட்ரு எல்லாமே வேலை செய்யும். ஈஸியாக நம்ம எந்த இடத்துல ஒயர் கட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த ஒரு இடத்த மட்டும் பிரித்து பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது என்னென்னா, நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த ஒயரை வந்து நம்ம தனியாக ஃபஸ்ட்டு பிரிக்கணும். பிரித்தா தான் இந்த டிவைஸில் வந்து சவுண்டே வரும். இப்போது வந்து சவுண்டு வராது நமக்கு. இப்போ நான் ஃபியூஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன், கிளிப் எல்லாமே அதில் தான் மாட்டி வச்சுருக்கேன். ஆனால் சவுண்டு வராது, ஏன்னா இது வந்து சர்க்யூட்டில் போயிடுச்சு. சர்க்யூட்டில் போனதுக்கப்புறம் இப்போ சவுண்டு வராது. அதே நம்ம அந்த சர்க்யூட்டை சாவி ஆஃப் பண்ணிட்டு இந்த ஒயர்லாம் பிரிச்சுட்டு நான் ஃபியூஸ் 2த்தையும் எடுத்துட்டேன். இப்போ 2 ஃபியூஸும் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு வரும். சவுண்டு வந்து பாருங்கள். அதாவது அந்த ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தனியாக பிரிக்கணும். எந்த ஒயர் நமக்கு தேவையோ அந்த ஒயரை தனியாக பிரித்தா தான் நம்ம அதோட கண்டினியூட்டி இதில் செக் பண்ண முடியும். இது தெரியாமல் நம்ம இதை வாங்கிட்டு இது யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம வேறு ஒரு ஒயரை செக் பண்ணலாம். ஒரு பிக்கப் காயில் ஒயர் நமக்கு டவுட் இருக்குன்னு வச்சிங்களேன். பிக்கப் காயில் ஒயரை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். பிக்கப் காயில் ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்னட் காயிலேருந்து வரும். நான் இந்த வண்டியில் வந்து செல்ஃப் மோட்டர்லாம் கழட்டி வச்சுருக்கேன் ஒரு வேலைக்காக. இப்போ மேக்னட் காயிலேருந்து வரக்கூடிய இதுதான் பிக்கப் காயிலோட ஒயரு. இந்த ஒயர் நமக்கு வந்து சப்போஸ் கட்டாக இருக்குன்னு டவுட் வந்தால் அந்த ஒயரில் கிளிப்பை போட்டு அந்த இன்னொரு கிளிப்பை பேட்டரியில் மாட்டிட்டு இப்போ நம்ம டிவைஸ் எடுத்து சர்ச் பண்ணே போனால் இந்த பக்கம் நமக்கு சவுண்டு வராது. இங்கேருந்து சவுண்டு வரும், அது இந்த பக்கம் போகும்போது சவுண்டு வராது. ஏன்னா இந்த பக்கம் வந்து பிக்கப் காயில் சப்ளை வந்து போகாது, மீட்டருக்கு போகாது. இந்த வண்டியில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் இல்லாதனால இந்த சப்ளை இங்கே போகிறது வாய்ப்பு இல்லை. இந்த சப்ளை வந்து இந்த பக்கம் திரும்பிடும், ரைட் சைடில் திரும்பும். ரைட் சைடில் திரும்பி சிடி யூனிட் வந்துடும். அந்த ஒயரில் வந்து பாருங்கள், சிடி யூனிட்டுக்கு இந்த க்ரீனில் எல்லோ கலர் ஒயர் தான் வந்து பிக்கப் காயில் லைனு. நம்ம அது வரைக்கும் கண்டினியூட்டி கரெக்டாக இருக்காமல் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது, அந்த ஒயர் கட் ஆகலை. சப்போஸ் பிக்கப் காயில் லைன் வரலன்னா நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இந்த லைன் வந்து இங்கெல்லாம் போகாது, இங்கெல்லாம் வரும்போது நம்ம சவுண்டே வராது. அடுத்து நம்ம வேறு ஏதாவது ஒயர் செக் பண்ணோன்னா அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். இப்போது பிக்கப் காயில் ஒயரை கனெக்ட் பண்ணிடுறேன். எந்த ஒயரை நம்ம செக் பண்ணணுமோ அந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு தனியாக பிரிக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுங்க, அப்போ தான் இது வேலை செய்யும். தனியாக பிரிக்காமல் அது எர்த்தோட கண்டினியூட்டி ஆயிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது ஒயரோட ஜாயிண்ட் ஆயிருந்தாலோ நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கவே முடியாது. அடுத்து என்ன ஒயர் செக் பண்ணலாம்? சரி, இப்போ பவர் காயிலோட ஒயர் செக் பண்ணுவோம். பவர் காயிலுக்கு போகிற ஒயர் இதுனா அதோ இருக்குது. பவர் காயிலுக்கு நெகட்டிவ் நமக்கு டேரெக்டாக இதுலேருந்து வந்துடும். பாசிட்டிவ் செக் பண்ணுவோம். பவர் காயிலோட பாசிட்டிவ். அதுக்கு என்ன பண்ணோம், நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்தையுமே பிரிச்சிடணும். தனித்தனியாக பிரிச்சுட்டு பாசிட்டிவில் நான் இதை ஜாயின் பண்ணிடுறேன். ஜாயின் பண்ணிட்டு அந்த சப்ளை நமக்கு போயிட்டு எங்கே வரும்னா சிடி யூனிட்டுக்கு வரும். சிடி யூனிட்டில் வரக்கூடிய இந்த பிளாக்கில் எல்லோ கலர் கோடு தான் வந்து பவர் காயிலுக்கு போகக்கூடிய சப்ளை. பிளாக்கில் எல்லோ, இது பிளாக்கில் எல்லோ சிடி யூனிட் பார்த்தீங்களா? இது இங்கெல்லாம் வராது,
சாரி, அதாவது இந்த இடத்துக்கு தாண்டி வராது, இந்த இடத்துலாம் சவுண்டு வராது. பவர் காயில் அதுலேருந்து சப்ளை வந்து சிடி யூனிட் வரும், அது வரைக்கும் கரெக்டாக நம்ம செக் பண்ணிக்கலாம், பிரிக்காமலே செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஒயரும் நம்ம செக் பண்ணும்போது அந்த ஒயர் வந்து சர்க்யூட்லேருந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும், பிரித்து தனிமைப்படுத்திட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டர் வந்து யூஸ் பண்ணணும். சிம்பிள் தான், அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள், தெரியலனா ரொம்ப கஷ்டம், குழப்பமாயிடும். ஏன்னா நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆச்சு. அது எப்படியெல்லாம் வேலை செய்யுது, எதனால எந்தெந்த இடத்துல வேலை செய்ய மாட்டேங்குது, அதை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு 3 நாளாக இதை உட்காந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டர்ன்ற இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எந்த ஒயரை நம்ம வந்து டவுட்டாக இருக்கோ அந்த ஒயரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாக பிரிக்கணும், பிரிச்சுட்டு தான் நம்ம வந்து அந்த ஒயர் வந்து கண்டினியூட்டி செக் பண்ண முடியும். அந்த ஒயர் வந்து இப்போ நெகட்டிவ் கூட டச்சாக இருந்தாலோ இல்லை ஒரு சர்க்யூட்டில் இருக்கும்போது நமக்கு வந்து இது வேலை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ண கண்டிப்பாக அது எப்படி வேலை செய்யுது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம், குறைகள், தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டர் வேணும்னா நான் கான்டெக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.